தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த அருமையான நாளிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கப் போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பாடுபட்டதன் மூலமாக நமக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை இன்றைக்கு நம்ம தியானிக்கப் போகிறோம். வேத புஸ்தகத்தில் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும்போது வேதப்படி சொல்கிறது, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாய் நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக பாடுபட்டார் அல்லது எதற்காக மரித்தார் என்பதற்கு நிறைய வசனங்கள் உண்டு. அதில் மிக முக்கியமான ஒரு காரியம், தேவனிடத்தில் நம்மை சேர்க்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் பாடுபட்டார். ஏன் ஆண்டவர் தேவனிடத்தில் நம்மை சேர்க்கும்படியாக பாடுபட்டிருக்கிறார்? நமக்கும் தேவனுக்கும் இடையில் அப்படி என்னதான் ஒரு பகை இருக்கிறது அல்லது ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று நம்ம வேதத்தில் ஆராய்ந்து பார்த்தால், பூமியிலே ஆதாமனுடைய மீறுதலின் நிமித்தமாக எல்லா மனிதர்களும் பாவம் செய்து பாவியாகவே மாறிவிட்டார். ஆதாமனுடைய வித்தாக, ஆதாமனுடைய அந்த வழியில் வந்த மனிதர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள். வேதத்தில் படிக்கும்போது முதல் மனுஷனாகிய ஆதாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து அவன் பாவியாகி மாறிவிட்டான். அப்படி அவன் பாவியாக மாறியது நிமித்தம் பூமியில் உள்ள அனைத்து மனிதர்களும் பிறக்கும் பொழுதே பிறவியிலே பாவியாகவே பிறக்கிறார்கள். அவர்கள் பிறந்த பிறகு பாவம் செய்ததினால் பாவி அல்ல, பிறக்கும் பொழுது ஒரு குழந்தையாக தாயின் கற்பத்தில் உருவாகும் பொழுதே அவன் பாவியாக இருக்கான். சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தில் சொல்லுகிறார், என் தாயின் கற்பத்தில் நான் பாவத்தில் உற்பவமானேன் என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தாயின் கருவில் உருவாகும் பொழுதே அவன் பாவியாகவே உற்பவமாகிறான். அந்த பாவியாகவே அவன் கருவில் வளருகிறான். அவன் பிறக்கும் பொழுது பூமியிலே பாவியாகவே பிறக்கிறான். அப்போ ஒரு பாவியாக ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் உருவாகும் போது தேவன் பரிசுத்தராகிய கர்த்தர், அவர் பரிசுத்தத்திலே உன்னதமானவர். அதே 1 பேதுருவிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அதனுடைய 1:16 சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. இயேசு பரிசுத்தமுள்ள தேவனானதுனால இந்த பாவியாகிய மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில் எந்த ஒரு உறவுக்கும் வாய்ப்பு இல்லாதபடி அந்த பாவம் அவனை தேவனடிக்கு நெருங்கி போக விடாமல் தடை செய்து இந்த பாவம் கடவுளிடத்திலிருந்து மனிதனை முற்றிலுமாக துண்டித்து போட்டது, பிரித்து போட்டது.
அப்படி பிரித்து போட்ட அந்த உறவு அல்லது பிரிந்து போன அந்த உறவு திரும்ப ஒன்றாக சேர்க்கப்படாமலே பல காலங்கள், கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆண்டுகளாக அந்த தேவனோடு உள்ள உறவிலே மனிதன் திரும்ப எவ்வளவோ வருவதற்காக அவன் முயற்சித்தான். ஆனால் அது முடியவில்லை. கடைசியில் இந்த உலகத்திற்கு பாவியாகிய மனுஷனுடைய அதே சரீர ஒரு 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 சரீர தோற்றத்தோடு கூட இந்த உலகத்தில் பாவமில்லாதவராகி இயேசு இந்த பூமிக்கு வந்து, வேதம் சொல்லுகிறதை நாம் வாசித்தோம் அல்லவா, அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டு, நீதி உள்ள தெய்வம் இந்த பூமிக்கு வந்து நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் தன்னுடைய சரீரத்தில் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே ஆமேன் கொலையுண்டார் என்று நம்ம பார்க்கிறோம், அல்லது மாம்சத்தில் கொலையுண்டார் என்று பார்க்கிறோம். இதனால் என்ன ஏற்படுகிறது என்றால், தேவனிடத்தில் நாம் நெருங்கி போக முடியாமல் இருந்த அந்த உறவு இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்டதின் நிமித்தம் அந்த உறவுக்குள்ளே ஒரு புதிய உறவை இயேசு ஏற்படுத்தி தந்தார். அவர் பாடுபட்டதின் நிமித்தம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இயேசுவினுடைய இரத்தத்தினால் கழுகப்பட்டு அவர்கள் தேவனோடு கூட சேரும்படியான அந்த உறவை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட உள்ள உங்களுடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்களுக்காக இந்த பூமியில் வந்து மரித்து அநீதி உள்ள நமக்காக நீதி உள்ளவராகி இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்தாரே, அந்த மரித்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த தேவனோடுள்ள உறவை ஏற்படுத்தி தரும்படியாக விரும்புகிறார். கடவுள் அன்றைக்கு நெருங்க முடியாத மனிதனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் கடவுளோடு கூட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொடுத்தது. அது நிமித்தம் நமக்கு கிடைத்த பாக்கியம் என்ன? தகப்பன் பிள்ளை என்கிற ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தை இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக நமக்கு கிடைத்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் நிருபத்திலே 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அங்கு வேதம் சொல்லுகிறது, அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவும் என்ன செய்திருக்கிறார் பாருங்கள். அந்தபடி இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக பாடுபட்டார். இந்த பூமியில் நான் ஏற்கனவே சொன்னேன், மனுஷர்கள் யாருமே பரிசுத்தவான்கள் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் பாவம் செய்தார்கள். அப்படியாக பாவியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனுஷனை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இரத்தம் பரிசுத்தம் செய்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்மை சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். 7ஆம் வசனம் 9ஆம் வசனங்களை எல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். அப்படியே குமாரனாகி இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த உலகத்தில் இன்றைக்கு மனிதனுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் பாவம்தான். பாவம்தான் ஒரு மனுஷனை சமாதானத்தை கெடுக்கிறது. பாவம்தான் ஒரு மனிதனை அழிவுக்கு நிறை கொண்டு போகிறது. பாவம்தான் ஒரு மனுஷனை வறுமைக்குள்ளே தள்ளுகிறது. பாவம்தான் ஒரு மனுஷனை தோல்வியடைய செய்கிறது. பாவம்தான் ஒரு மனுஷனை பயத்துக்கு உட்படுத்துகிறது. பாவம்தான் ஒரு மனுஷனை தற்கொலைக்கு தூண்டுகிறது. இப்படியாக எல்லா தீமைக்கும், எல்லா வேதனைக்கும், எல்லா தோல்விக்கும், எல்லா மனுஷனுடைய அடிப்படையான பிரச்சனைகளுக்கும் அடிப்படையான ஒரு மூல காரணம் என்னவென்றால் பாவம்தான். இந்த பூமியிலே ஒரு மனுஷன் பாவியாகத்தான் பிறக்கிறான் என்று ஆரம்பத்தில் சொன்னேன். அவன் பாவியாகவே இந்த உலகத்தில் வாழ்கிறான். ஆனால் அவன் மரிக்கும்போது பாவியாக மரிப்பதை இயேசு விரும்பவில்லை.
அவனை பரிசுத்தம் செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நம்மளை பரிசுத்தமாக்குகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள முடியாது. நீங்கள் உங்களையே சுத்தம் பண்ணிக்கொள்ள முடியாது. உங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்துறதுக்கு, நம்முடைய பாவங்களை போக்குறதற்கு, நம்முடைய பாவங்களை கழுகுவதற்கு இந்த பூமியில் எந்த ஒரு பொருளும், எந்த ஒரு ஸ்தலமும், எந்த ஒரு புண்ணிய ஸ்தலமும் இல்லை. இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் மாத்திரமே பூமியில் உள்ள மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்க முடியும். நீங்கள் இன்றைக்கு நான் ஒரு பாவி, இந்த பாவத்தினால் என் வாழ்க்கையில் நிறைய தோல்வியும் வேதனையும் துன்பத்தையும் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும், நான் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன் என்று உங்களுடைய மனதில் ஒரு குற்ற உணர்வு அல்லது ஒரு பாவ உணர்வு உங்கள் உள்ளத்தில் இன்றைக்கி இருக்கும் என்ற, நான் செய்கிறதெல்லாம் தவறு தான், ஆனால் அந்த தவறிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையே என்று நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறீர்கள் என்றால், ஆண்டவராக இயேசு அண்டைக்கு வாருங்கள். நீங்கள் எவ்வளவு கொடிய பாவத்தை செய்திருந்தாலும், யார் உங்களை மன்னிக்க முடியாத பாவத்தை செய்திருந்தாலும், சட்டத்திட்டங்கள் கூட உங்களை தண்டிக்கிற விதத்தில் நீங்கள் கொடுமையான குற்றத்தில் ஈடுபட்டிருந்தாலும், உங்களை உலகம் மன்னிக்காமல் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து மன்னிக்க விரும்புகிறார். எதற்காக என்றால், அவர் நம்மளை பரிசுத்தம் செய்யும்படியாகத்தான் பாடுபட்டிருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய காலத்தில் அநேக இடங்களுக்கு பயணித்தார். அப்பொழுது அவர் பாவிகளோடு உட்கார்ந்து பந்தி அமர்ந்து சாப்பிட்டார். ஆயக்காரரோடும் பாவியோடும் இவர் உட்கார்ந்து இருக்கிறாரே, இவர் எப்படி ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வமாக இருக்க முடியும் என்று அநேகர் அவரை விமர்சித்தார்கள், குறை கூறினார்கள். இயேசு சொன்ன பதில் என்ன தெரியுமா? வியாதிஸ்தனுக்கு மருத்துவர் தேவையே இருக்கிறானே அன்றி சுகமாயிருக்கிறவனுக்கு ஒரு மருத்துவர் தேவையில்லை என்றார். எவ்வளோ உண்மை பாருங்கள். இந்த நாட்களில் யாருக்கு டாக்டர் தேவை? வியாதிஸ்தனுக்கு தானே. அப்படியானால் யாருக்கு இன்றைக்கு தெய்வம் தேவை? பாவிக்குத்தானே. அப்படியானால் யார் பாவி? எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம். சிலர் பாவங்கள் வெளியே தெரியும், சிலருடைய பாவங்கள் வெளியே தெரியாது. சிலர் மறைத்து செய்வார்கள், சிலர் எல்லாரும் பார்க்க செய்வார்கள். சிலர் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதவர்களோ இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய பாவம் அவர்களை தொடர்ந்து பிடிக்கும். நீங்கள் ஏதாகிலும் ஒரு தீமையை செய்துவிட்டு நீங்கள் யாருக்குமே தெரியவில்லை என்று மறைத்து வைத்து பாருங்கள், உங்களுடைய மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தும், உங்களுடைய மனசாட்சி உங்களை குறை கூறும். எவ்வளவா இருந்தாலும் நீ அப்படி செய்து விட்டாயே, இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிவிட்டாயே என்று ஒவ்வொரு நாளும் உங்களை வாதித்து கொண்டே இருக்கும். அந்த இருதயத்தில் உள்ள குற்ற உணர்வுக்கு நீங்கள் இடம் கொடுக்காம பாவ உணர்வுக்கு இடம் கொடுங்க. பாவத்தை உணர்ந்து உங்களையே நீங்கள் குத்தி கொள்ளாமல், நான் ஒரு பாவி, என் பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தேவை, அந்த பாவத்திலிருந்து விடுவிப்பதற்கு ஒரு பரிசுத்தம் உள்ள தெய்வம், ஒரு நீதி உள்ள தெய்வம் நமக்கு தேவை. அவர் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுவை நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவர் உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்களை பரிசுத்தவான் என்று அறிக்கையிடுவார். அப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் நமக்கு பரிசுத்தம் செய்யும்படியாக அவர் நகர வாசலுக்கு புறம்பே அவர் பாட அனுபவித்தார் என்று வேதம் சொல்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது 24வது வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது. அதை நான் இப்பொழுது உங்களுக்காக வாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். எவ்வளோ அருமையான வார்த்தை. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி, பாவத்திலே செத்தல்ல, பாவங்களுக்கு செத்து. பாவங்களுக்கு செத்து என்றால் என்ன அர்த்தம்? அந்த பாவம் செய்கிறதுக்கு என் கரங்கள் இனி செயல்படாது, செத்து போனது. அசுத்தமான காரியத்தை செய்கிறதுக்கு என் மனம் போகாது, என் மனம் பாவத்துக்கு செத்து விட்டது. நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாக இருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை,
தமது சரீரத்தில் அவருடைய பாவத்தை அல்ல, தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அப்போ இயேசு சிலுவையில் சுமந்தது என்ன என்று பார்த்தா, நம்முடைய பாவத்தை தான் சுமந்திருக்கிறாரே தவிர அந்த சிலுவை மரத்தை அவர் சுமக்கவில்லை. என் அன்பு தேவப்பிள்ளையே, நீ இன்னும் அந்த பாவத்தை சுமந்துக்கிட்டே இருக்கியா? சகோதரனே சகோதரி, இன்னும் நீ பாவத்தை சுமந்துக்கிட்டு அதிலிருந்து ஒரு விடுதலைக்காக வாஞ்சித்து ஏங்கி கொண்டு இருக்கிறாயா? என்னைக்கு எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று நீ ஏக்கத்தோடு இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கு உங்கள் பாவத்தை சுமந்து தீர்த்த ஒரு தெய்வத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு. நீங்கள் சுமக்க வேண்டாம். நீங்கள் எதையும் சுமந்து கொண்டு எங்கேயும் போக வேண்டாம். உங்களுக்காக இயேசு சிலுவையில் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், இயேசுவை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்வதும் அவரை நம்பி அவரை பின்பற்றுவதையும் நீங்கள் இன்றைக்கு தீர்மானிப்பீர்கள் என்றால், ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். கொலோசியர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை நம்ம படித்தா வேதம் இப்படி சொல்லுகிறது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குறைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். எவ்வளவு அருமையான ஒரு வசனம் பாருங்கள். அவர் சிலுவையின் மேல் எல்லாவற்றையும் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டார். யாருடைய அதிகாரத்தை, யாருடைய துரைத்தனங்களை? பாவத்துக்கு காரணமாக இருந்த முதல் மனிதனாகி ஆதாமேவளை பாவம் செய்ய வைத்த அந்த பாவத்துக்கு காரணமாக இருந்த பிசாசினுடைய கையில் இருந்த எல்லா அதிகாரத்தையும் இயேசு உரிந்து அவனை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் பிசாசை ஜெயித்தார் இயேசு. சாத்தானுக்கு தேவனுடைய பிள்ளைகள் மேலே அதிகாரமே இல்லை. அவனுக்கு அதிகாரம் உண்டு. யாருக்கு? இயேசுவை அறியாத மக்களின் மேலே அவனுடைய அதிகாரம் பயங்கரமாய் செலுத்தப்படுகிறது. நீங்கள் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் இயேசுவை இன்றைக்கு அறியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு விரோதமாக அவன் நிறைய தீமைகளை செய்து கொண்டே இருப்பான். திடீரென்று குடும்பத்தில் மரணம், திடீரென்று கொடுமையான வியாதி, திடீரென்று பயங்கரமான ஆபத்துகள், நஷ்டங்கள், இழப்புகள், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இது எல்லாமே பிசாசுனுடைய தீமையான செயல். உங்களை அழிப்பதற்கு, உங்களை இல்லாமல் ஆக்குவதற்கு உங்கள் மேலே அவன் அதிகாரம் செலுத்தி கொண்டே இருப்பான். ஆனால் நீங்கள் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நம்ம மேலே பிசாசுக்கு அதிகாரமே இல்லை. அவனை ஆண்டவர் அதிகாரத்தை எல்லாம் உரிந்து வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேலே அவனை ஜெயிச்சிட்டாரு. அவன் நம்மளை ஜெயிக்க முடியாது. அவன் நமக்கு முன்பாக தோற்றவனாக இருக்கிறான். ஒரு தேவனை ஏற்றுக்கொண்ட மனுஷனை பிசாசு தொட முடியாது. அவன் மேலே ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நீங்கள் மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்களை அனுப்பப்படுது. பிசாசுக்களை துரத்தவும் சர்ப்பங்களின் மேலும் தேள்கள் மேலும் எல்லாம் அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினான். சாத்தான் மேலே தெய்வம் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவன் நம்மளை ஒன்று செய்ய முடியாது. காரணம், அவனுடைய அதிகாரத்தை உரிந்து விட்டார். அவன் உங்களை எந்த விதத்திலும் சோதிக்க வர முடியாது. எந்த விதத்திலும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நீங்கள் மறைக்கப்பட்டிருப்பீர்கள். சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார், சாத்தானை தோற்கடித்தார். அதற்காகத்தான் பாடுபட்டார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்க? பிசாசனுடைய பலவிதமான சோதனையில் சிக்கி செய்வனை கட்டுகள், மரண பயம், இன்னுமாக பலவிதமான வியாதி வேதனைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி நீங்கள் இன்றைக்கி பல விதத்தில் இன்றைக்கி வேதனைப்பட்டு துன்பம் அனுபவித்து கொண்டிருக்கிறீங்களா? அந்த பிசாசனுடைய எல்லா அதிகாரத்திலிருந்து நீங்கள் விடுதலையாகணும் விரும்புகிறீங்களா?
எத்தனையோ வருடங்களாக நீங்கள் கொடிய ரோகத்தில் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? உங்களை அந்த கொடிய ரோகத்திலிருந்தும் அந்த கொடிய போராட்டத்திலிருந்தும் உங்களை விடுவிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், இயேசுவை உங்களுடைய தேவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். கொலோசியர்கள் நிருபத்திலேயே 1:20-21 நம்ம வாசித்தால் வேதம் இப்படி சொல்கிறது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாக தமக்கு ஒப்புரவாய்க்கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியர்களினால் மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படி அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். இங்கே என்ன நம்ம படிக்கிறோம் என்றால், தேவனோடு கூட நமக்கு ஒரு சமாதானத்தை அவர் உண்டாக்கினார். மனுஷன் பாவம் செய்ததுனால தேவன் மனுஷன் மேலே கோபமாகவே இருந்தார். அவனை நினைத்தாலே ஆண்டவருக்கு வருத்தம். நீங்கள் ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் படித்தீங்கன்னா, அங்கே மனுஷனை உண்டாக்கினதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன், இந்த மனிதனுடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததுன்னு என்று சொல்லி தேவன் கண்டு மனுஷர்களை நான் அழிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் தீர்மானித்து நோவாவின் காலத்தில் ஆண்டவர் படைத்த அத்தனை மனிதர்களையும், நோவாவும் அவருடைய குடும்பம் 8 பேரை தவிர அத்தனை மனிதனையும் கர்த்தர் அழித்து போட்டார். காரணம் என்ன? தேவனுடைய கோபம். தேவனுக்கு மனிதனோடு கூட ஒரு சமாதானமான உறவில்லை, ஒரு மகிழ்ச்சிகரமான உறவில்லை. பாவம் மனுஷனை தேவனிடத்தில் நின்று ஆரம்பத்தில் சொன்னது போல பிரித்து விட்டது. இப்போ இயேசு இந்த பூமிக்கு வந்து நம்ம எல்லாருடைய பாவங்களையும் அவர் சிலுவையில் மரித்து பிதாவாகிய தேவனோடு கூட உள்ள உறவில் அவர் நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் படித்தீங்கன்னா, ஒரு மனுஷன் தேவனண்டைக்கு நெருங்கி போவது சாதாரண விஷயமே கிடையாது. அவன் பலிகளையெல்லாம் செலுத்தணும், மிருகங்களையெல்லாம் அடிக்கணும், அந்த ரத்தத்தையெல்லாம் கொண்டு போய் செலுத்தி பாவங்களுக்காக பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி இதெல்லாம் செலுத்தணும். செலுத்தித்தான் அவன் தேவனண்டைக்கு போக முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாரும் எப்போ வேண்டுமானாலும் தேவனண்டைக்கு போகலாம். அதற்கு காரணமாக இருந்தவர் ஆண்டவரை இயேசு சமாதானத்தை உண்டாக்கினார். இருதரத்தாரையும் ஒன்றாக சேர்த்தார். புறஜாதிகள் என்றும் யூதர்கள் என்றும் 2ஆக மனிதர்கள் பிரிந்திருந்த அந்த இரு மனிதர்களையும் தேவன் ஒன்றாக்கினார். இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் ரட்சிப்பை தேவன் வாக்கு பண்ணினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சிலுவையில் இயேசு சமாதானத்தை உண்டாக்கினார். அவர் சமாதான காரணர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர்கள் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கே இயேசு செய்த ஒரு மகத்துவமான காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாடுகளின் மரணத்தின் மூலமாக அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததுனால, அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் மூலமாக நம்முடைய வியாதி, நம்முடைய ரோகங்கள் எல்லாமே சுகமாகிறது என்று வேதம் சொல்லுகிறது. 10வது வசனத்தில் நம்ம படிக்கும்போது இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுள். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அவர் சிலுவையில் பாடுபட்டது, அவர் மரித்து உயிர்த்தெழுந்தது நம்முடைய ரோகங்களை, நம்முடைய வியாதிகளை குணமாக்க முடியாது. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஏதோ ஒரு வியாதியில் வெளியே சொல்ல முடியல, மருத்துவத்திற்கு பணத்தை அள்ளி செலவழித்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் வியாதியிலிருந்து உங்களுக்கு சுகம் கிடைக்கல. எத்தனையோ மனிதர்களை தேடி தேடி போனீங்க, சுகமில்லை, சுகம் கிடைக்கல. டாக்டர்களைத்தான் மாற்றிக்கிட்டே இருக்கிறீங்க, மருந்து மாத்திரையைத்தான் மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் சுகம் இல்லையே. யார் சுகம் தர முடியும்?
நான் ஒரு மருத்துவமனைக்கு போயிருக்கும் பொழுது அந்த மருத்துவர் அந்த சீட்டில் இப்படியாக எழுதியிருந்தார், மருத்துவர் மருந்தளிக்கிறார், கடவுள் குணமளிக்கிறார் என்று. ஒரு மருத்துவரால் உங்களுக்கு ஒரு மருந்தைத்தான் தர முடியும், ஆனால் சுகத்தை உண்டாக்குகிறவர் கர்த்தர். மருத்துவத்தினால தான் எல்லா வியாதியும் சுகமாகிறது என்றால் எல்லா வியாதியும் அந்த மருந்தினால குணமாகணும். மருத்துவர்கள் அநேக நேரங்களில் கைவிட்டுறாங்க. பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று மருத்துவத்துக்கு செலவழித்து கொஞ்சம் கூட சுகமாகாமல் இயேசுவினுடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமடைந்தார். குஷ்டரோகிகளுக்கு மருந்து மாத்திரை இல்லை. அவர்கள் இயேசு அண்டைக்கு வந்தபோது இயேசு குஷ்டரோகிகளை தொட்டு சுஸ்தமாக்கினார். இன்றைக்கும் அந்த இயேசு ஜீவிக்கிறார். அவர் சிலுவையில் பாடுபட்டு மரித்ததன் மூலமாக அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தழும்புகள் நம்ம எல்லாரையும் குணமாக்குகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கி வியாதியின் கொடுமையிலே நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீர்கள், விடுதலையை வாஞ்சித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை தருவதற்கு இயேசு போதுமானவராக இருக்கிறார். இயேசு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கி அந்த வியாதியின் கொடுமை தாங்க முடியாமல் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம், நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம், நீங்கள் வேதனையிலே ஆமேன் ஸ்தோத்திரம் தவிக்கலாம். மருத்துவர்களுக்கு கூட உங்கள் வியாதியை கண்டுபிடிக்க முடியலை, ரிப்போர்ட்டு என்ன ரிப்போர்ட்டு தரப்போகிறாங்கன்னு தெரியலை. சிலர் சரீரத்தில் என்ன வியாதி என்பது மருத்துவர்கள் கண்டுபிடிக்கவே முடியாமல் அது ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு விதமாய் தோற்றம் அளிக்கிறது. உங்களுக்கு சரீரத்தில் ஒரு வியாதியுமே இல்லை என்று ரிப்போர்ட் வந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் வேதனையில் அழுது கொண்டு இருக்கிறீங்க. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, நீங்கள் யாரானும் சரிதான், வாலிப தங்கச்சியாக இருக்கலாம், வயது முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், படுக்கையில் கிடந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம், அல்லது சரீரத்தில் வியாதியோடு கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை உங்களை சுகமாக்க போதுமானதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் சுகமடைவீர்கள். சிலுவையிலே அவர் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் எல்லாமே அவர் சுமந்து தீர்த்திருக்கிறாரே. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்புகளாலே நமக்கு ஒரு பெரிய தெய்வீக சுகம் காத்திருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு இயேசுவை விசுவாசித்து பாருங்கள். வேதம் சொல்லு 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இயேசு கிறிஸ்துடைய அந்த இரத்தத்தின் காயங்களிலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு உங்களை சுகமாக்கும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இன்னைக்கு இந்த இயேசுவின் பாடுகளின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீங்களா? சுகத்தை பெற விரும்புகிறீங்களா? அற்புதத்தை பெற விரும்புகிறீங்களா? இன்றைக்கு உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று கதறி கூப்பிடுங்க, அழுது கூப்பிடுங்க, கண்ணீரோடு கூப்பிடுங்க. இயேசு கிறிஸ்து உங்களை சுஸ்தமாக்க இன்றைக்கு விரும்புகிறார். உங்கள் பாவங்களை மன்னிக்க விரும்புகிறார். உங்களை பரிசுத்தம் பண்ண அவர் விரும்புகிறார். நீங்கள் சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் பிடிக்கப்பட்டு பிசாசுனுடைய போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களே, உங்களை விடுவிக்க இயேசு விரும்புகிறார். சமாதானத்தை உண்டாக்க அவர் விரும்புகிறார். சுகத்தை தர விரும்புகிறார். கடைசியாக பார்த்தீங்கன்னா, இந்த இயேசு பாடுபட்டது எதுக்காக தெரியுமா? நமக்கு நித்திய வாழ்வை தரும்படியாக. ஒரு நித்திய வாழ்வு. நீங்கள் இந்த பூமியிலே வாழ்நாட்கள் குறுகினது, வேதனை நிறைந்தது, வருத்தம் நிறைந்தது தான். ஆனால் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது. இயேசு எப்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தாரோ அதே போல் நீங்களும் உயிர்த்தெழும்படிக்கு அந்த இயேசுவின் வல்லமை உங்களுக்குள்ளே பாய்ந்து வரும். நீங்கள் பாவ மன்னிப்படைவீர்கள். மரணத்துக்கு பிறகு நித்தியத்தில் அவரோடு கூட நித்திய வாழ்வில் பிரவேசிப்பீர்கள். இதுதான் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை. இதுதான் வேதமும் போதிக்கிறது. இயேசு அதற்காகத்தான் வந்தார். அந்த வாழ்க்கையை பெற நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு கொடுங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி.
இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை புறப்படுவதாக, கடந்து வருவதாக. உங்கள் பிள்ளைகளை தொடுவீராக. அந்த வியாதியின் கட்டுகள் முறியட்டும், அந்த போராட்டங்கள் மறையட்டும், பிசாசனுடைய எல்லா தந்திரங்கள் அழியட்டும், பாவ சாப ரோகங்கள் நீங்கி போகட்டும். இயேசுவின் தழும்புகளால் சுகமானீர்கள் என்ற வார்த்தையின்படி அவர்களுக்குள்ள ஒரு சுகம் இப்பொழுதே கிரியை செய்யட்டும். அப்பா ஆண்டவரே, இந்த குட் ஃப்ரைடே நாளிலே உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே பரிபூரணமான ஒரு விடுதலையை, உம்முடைய ஜனம் ஒரு பரிபூரணமான அற்புதத்தை ஆமேன் பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இப்படி செய்கிற நல்ல கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன் ஆமேன்.